11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு நடந்ததாக முன்னாள் முதல்வர் இபிஎஸ்க்கு எதிரான புகாரில் முகாந்திரம் இல்லை என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இபிஎஸ்க்கு எதிரான புகாரில் முகாந்திரம் இல்லை என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரம். வணக்கம். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் திருவள்ளூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ராமநாதபுரம், திண்டுக்கல், நாகப்பட்டினம், விருதுநகர், திருப்பூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி ஆகிய 11 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டிருந்தன. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் கட்டப்பட்ட இந்த மருத்துவக் கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டப்படவில்லை என்றும், மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும், இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தைச் சேர்ந்த விவசாயி என் ராஜசேகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மத்திய அரசின் 60% நிதி பங்களிப்புடன் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டுள்ளதால் இந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்றும், சிபிஐ உள்ளிட்ட மத்திய புலன் விசாரணை அமைப்புகள் விசாரணை செய்வதற்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதியை திரும்ப பெற்று தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது என்றும், இந்த அரசாணையை ரத்து செய்துதான் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும்படி சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் மனுதாரரின் புகார் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தியது. இதில் புகாரில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்பதால் புகாரை முடித்து வைக்கப்பட்டதாக தமிழக அரசு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. முகாந்திரம் இல்லை என புகார் முடித்து வைக்கப்பட்டதை நீதித்துறை ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா என்பது குறித்து உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி விளக்கமளிக்கும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு வழக்கின் விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தனலட்சுமி. 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு நடந்ததாக முன்னாள் முதல்வர் இபிஎஸ்க்கு எதிரான புகாரில் முகாந்திரம் இல்லை என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இபிஎஸ்க்கு எதிரான புகாரில் முகாந்திரம் இல்லை என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரம். வணக்கம். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் திருவள்ளூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ராமநாதபுரம், திண்டுக்கல், நாகப்பட்டினம், விருதுநகர், திருப்பூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி ஆகிய 11 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டிருந்தன. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் கட்டப்பட்ட இந்த மருத்துவக் கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டப்படவில்லை என்றும், மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும், இது சம்பந்தமாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தைச் சேர்ந்த விவசாயி என் ராஜசேகரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மத்திய அரசின் 60% நிதி பங்களிப்புடன் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டுள்ளதால் இந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்றும், சிபிஐ உள்ளிட்ட மத்திய புலன் விசாரணை அமைப்புகள் விசாரணை செய்வதற்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதியை திரும்ப பெற்று தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது என்றும், இந்த அரசாணையை ரத்து செய்துதான் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும்படி சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் மனுதாரரின் புகார் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தியது. இதில் புகாரில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை என்பதால் புகாரை முடித்து வைக்கப்பட்டதாக தமிழக அரசு தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. முகாந்திரம் இல்லை என புகார் முடித்து வைக்கப்பட்டதை நீதித்துறை ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா என்பது குறித்து உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி விளக்கமளிக்கும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு வழக்கின் விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.